எல்லா இடத்துக்கும் டாக்டருங்களை போய் தேடுறாரு, எந்த இடத்துலயும் அவருக்கு சுகம் கிடைக்கல. கடைசியா இஸ்ரவேல்ல இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சுன்னு அவர் இஸ்ரவேலுக்கு வராரு, சுகம் பெற்றுக்கிறாரு. சுகம் பெற்றுக்கொண்ட உடனே அவர் எத்தனை வந்த கிஃப்ட்டுங்களெல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட கொடுக்குறாரு. ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா வீட்டை விட்டு கூட வெளியே வர்றதில்லை. அவர் நேரடியா பாக்குறது கூட கிடையாது. நீ என்னப்பா உனக்கு சுகம் கேட்டா சுகம் கிடைச்சிச்சு, நீ போய் நேரு, நீ உன் கிஃப்ட் எனக்கு வேணாம், உன் ட்ரெஸ் எனக்கு வேணாம், இது எதுவுமே வேணாம். ஏன்னா அவர் எத்தனை வரும்போது டன்னா தங்கம் வெள்ளி எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. இது எத்தையுமே அவர் வாங்கிக்கிறது இல்லை. எலிசா தீர்க்கதரிசி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா எலிசா தீர்க்கதரிசி கூடவே கேஆசின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த 20ஆம் வசனத்துல பார்த்தோம்னா எலிசா தீர்க்கதரிசி கூடவே இருக்கிற, அதுவும் கேஆசியை பத்தி பைபிள் என்ன சொன்னது, மேன் ஆஃப் காடா. இந்த கேஆசி கூட பார்த்தா ஆண்டவருடைய ஊழியக்காரன். எலிசா கூட ஊழியம் செய்கிற ஒரு உடன் ஊழியக்காரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர், இல்ல இப்ப அசிஸ்டன்ட் ப்ராஃபெட். யார் இவரு? கேஆசி. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறதுல பேரு பைபிள் வாசிச்சா நம்ம ரெகுலரா தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் வாசிச்சா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த கேஆசின்ற இந்த மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, பைபிள் அவரை பத்தி சொல்றதே இவர் பேராசை பிடிச்சவரான். இவர் என்ன பண்ணாரா, எங்க எஜமானாகிய எலிசா நாகமானுக்கு யாராலையும் கொடுக்க முடியாத அற்புதத்தை செஞ்சு சுகம் கொடுத்துட்டாரு. ஆனா காசு எதுவுமே வாங்காத அனுப்பிட்டாரே. காசே வாங்காம, ஆக்ஸ்போன் கட் பண்றப்பா, காசே வாங்காம அனுப்பிட்டாரு. சோ நான் என்ன பண்ண போறேன், அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிக்க போறேன்ட்டு அவர் இந்த வழியா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி 5 லைட்ஸுக்கு போய் இப்ப பெங்களூர் போறாரு. இவர் இப்படியே டோல்கேட் வழியா ஓடி போயிட்டு பாதியில ரதத்தை நிறுத்திடுறாரு. ரதத்தை நிறுத்திட்டு இவர் என்னன்னு சொல்றாரு, ஒரு குக்டப் ஸ்டோரியோட போறாரு. ஒரு கதை ஒன்று உருவாக்கின்னு போறாரு. என்ன அந்த கதைனா, நீங்க வீட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா 2 தீர்க்கதரிசிங்க வந்தாங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கு காணிக்க கொடுக்கணுன்றதுக்காக எலிசா ஐயா உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வர சொல்லி 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புனாரு. வாசிச்சோம்ல அந்த பகுதியில, ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சொல்றாரு. நாகமானம் என்ன பண்றாரு, எத்தனை வந்ததெல்லாம் இவங்களுக்கு தான், இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துலதான் நாகமான் ரிட்டர்ன் போயிருக்கிறாரு. சரி கேக்குறாங்களே, நம்மளும் கொடுக்கறது வேணான்னு சொல்ல வேணாம், சரி இருப்பா ஆள் அனுப்புறேன்னு 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவங்க கேட்ட பணத்தையும் அவங்க கேட்ட ட்ரெஸ்ஸையும் போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சாவே நம்மளுக்கு தெரியுது, அவங்களும் எடுத்துட்டு வராங்க. எடுத்துன்னு வரவங்க என்ன பண்றாங்க, எலிசா கிட்டே போறாங்க, இல்ல கேஆசி கிட்ட கொடுக்குறாங்க. கேஆசி அதை வாங்கிக்கிறாரு. எலிசாக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கின்னு கேஆசி என்ன பண்றாராம், அதை எடுத்துன்னு போயிட்டு அவரோட வீட்டுல பத்திரமா வச்சுட்டு இப்போ எலிசா தீர்க்கதரிசி அதுல நிக்கிறாரு கேஆசி. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றா தெரியுமா, கேஆசியை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா போனேன்? இவரு எஜமான், மாஸ்டர் நான் எங்கேயும் போல ஐயா, நான் எங்கேயும் போல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன், 25ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். இப்ப கேஆசி மறுபடியும் முதல்ல ஒரு பொய், ஏன்னா அந்த பொய் நாகமான் கிட்ட எலிசா காசு கேட்கிறாருன்றது ஃபர்ஸ்ட் போய். சரி எலிசாவும் இப்ப என்ன பண்ணிடுறாரு, காசையும் கொடுத்துறாரு. இப்ப 2வது எலிசா கிட்டே போய், எலிசா கிட்ட என்ன போய் சொல்றாரு, நான் எங்கேயுமே போல. அதுக்கிட்ட ஆதாம்னா கூட சொல்லுவாரு, இங்கதான் இந்த இப்பதான் பண்ண எங்கேயுமே போல, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு எலிசா கிட்டே போய் சொல்றாரு. அதுக்கு எலிசா செம்மையா ஒரு ரிப்ளை பண்ணுவார். 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் இது காலமா? இப்போ இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாது, இதையே காரணமா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டா பணம் சம்பாரிச்சுக்கலாம். லைட்டா இப்ப எப்படி இருந்தாலும் எலிசா தீர்க்கதரிசி தெரிய போறது இல்ல. சுகம் பெற்றுக்கொண்ட நாகமானும் மறுபடியும் சீரியாவுக்கு போக போறாரு, அவர் மறுபடியும் இங்க வர போறது இல்ல. நம்ம போயிட்டு கொஞ்சம் ஏற்கனவே பாஸ்டருங்கனாவே ஏழைங்க, சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில பாஸ்டருங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ இவரு என்ன பண்றாருன்னா, இதையும் ஒரு காரணமா வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம பணம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியால நாகமான் கிட்ட வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனா எலிசா எப்படியா பட்டாலு,
போன வாரம் நான் காட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். அதனால எங்க என் உடன் ஊழியர் ஒருத்தர் செம்மையா திட்டினாரு என்ன. காட்டான்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அவர் காட்டான் கிடையாது, அவர் அன்சிவிலைஸ்டு கிடையாது, அவர் ஒரு சிவிலைஸ்டு மேன். ஆனா ரொம்ப ரூடான ஆளு. நான் ரூடான ஆளுன்றதுதான் காட்டான்ற வார்த்தை சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இவர் காட்டான் கிடையாது, இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு, முகத்துக்கு நேரா திட்டுற ஆள் இந்த எலிசா. இப்ப எலிசா கிட்ட கேசி தப்பிச்சுக்க முடியுமா? முடியாது. இவர் சொல்றாரு, இதுதான் காசு வாங்குறதுக்கு சீசன் நினைச்சுக்கினியா? இப்பதான் காசு சம்பாரிச்சுக்கலாம்னு நினைச்சியா? இப்பதான் வேலைக்காரங்களை, ஒலிவ தோப்புகளை, வஸ்திரத்தையும் சம்பாரிச்சுக்கிறதுக்கு இதுதான் சீசன் நினைச்சியா? நீ போயிட்டு அவனை கூப்பிட்ட பாரு, ரதத்துல இருந்து இறக்கண பாரு. அப்பவே என் மனம் உங்கூட இருந்துச்சு. அப்பவே எங்க இருந்துச்சு? உங்கூட இருந்துச்சு. அப்படியே இந்த பைபிள்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் செம்ம பவர்ஃபுல்லான வார்த்தை. ஒரு ராஜா கிட்ட இந்த ஆகாஷ் ராஜான்னு நினைக்கிறேன், ரைட்? எலியா சொல்றாரு, ஆகாஷா எலியா ராஜா பேரு, ஓகே ஃபைன். ஒரு ராஜா கிட்ட அந்த ராஜா எலிசாக்கு தீர்க்கதரிசிக்கு தப்பிச்சுன்னு ஒரு எலியா தீர்க்கதரிசிக்கு தப்பிச்சுன்னு ஒரு தவறு செஞ்சிடறாரு. எலியா தீர்க்கதரிசியை தெரியாதுன்னு நினைச்சிடறாரு. அது எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் படுக்கறைய நினைக்கிற பாரு, அதை கூட வெளிப்படுத்துற ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி கேசிய பார்த்து இவர் சொல்றாரு, காசு சம்பாரிச்சுக்கிறதுக்கு இதுதான் காலமா, இதுதான் சீசனா? உனக்கு வேலைக்காரங்களும் வேலைக்காரிகளும் சம்பாரிச்சுக்கிறதுக்கு, உனக்கு வஸ்திரத்தையும், ஷீப், ஆக்சன், வினியாஜ், ஆலுவியாஜ், இது எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கிறதுக்கு இதுதான் காலம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, இதே அதிகாரத்துல அற்புதத்தை செஞ்ச அந்த எலிசா தீர்க்கதரிசி அதுக்கு நேர ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த பண்றாரு. இதே அதிகாரத்துல நாகமானுக்கு வெறும் அவர் முகத்தை கூட பார்க்காம வார்த்தைய மாத்திரம் சொல்லி அற்புதத்தை செஞ்ச இந்த தீர்க்கதரிசி, இந்த எலிசா தீர்க்கதரிசி, சரி எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? போயிட்டு யோர்தான்ல என்ன பண்ண, முங்கி ஏஞ்சிக்கோ, உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அவரும் முங்கி ஏஞ்சிட்டார், சுகம் கிடைச்சிச்சு. ஆனா அதே எலிசா தீர்க்கதரிசி கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன், 27ஆம் வசனத்தை. Therefore the leprosy of Naaman shall cling to you and your descendants forever. And he went out from his presence leprous as white as snow. ஆமேன். இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசிய கேசி பார்த்து பேசுங்கிறாரு பாருங்க. இவர் சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் பண்ண பாத்தியா? நான் வேணான்னு சொன்ன அந்த மனுஷனோட காசை நீ வாங்கிக்கிட்ட பாத்தியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னாதான் இந்த நாகமான் கூட ஆண்டவர் இருந்திருந்தாலும், நாகமான் கொண்டு வந்த காசு ஒன்னும் ஆண்டவரோட காசு இல்ல. நாகமான் கொண்டு வந்த காசு சீரியாவனோட காசு. நாகமான் வெகுமதியா எத்தனை வந்த காசு ஆண்டவருடைய விருப்பத்தின்படி சம்பாரிச்ச காசு இல்ல. நாகமானுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படியா எலிசா கட்டளை இட்டாரு. ஆனா அந்த பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை இந்த கேசி செஞ்சதுனால அதே எலிசாவனோட வாயில இருந்து இன்னொரு, இது அற்புதம்னு சொல்றதா இல்ல சாபம்னு சொல்றதா தெரியல, இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா பண்ணாரு அவரு? நீ இப்படி பண்ண இல்ல, காசு அவங்க இருந்து வாங்கின இல்ல, அதனால என்ன ஆக போற? அவன் உடம்புல இருந்து வெளியே போன அந்த குஷ்டரோகம் உனக்கும் உன் சந்ததியாருக்கும் வரும். வசனத்தோட முடிவுல பார்த்தோம்னா, வீட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ளலாம் இமாலயால இருக்கிற பனி பாத்துக்கிறீங்களா? பனி எப்படி வெள்ளையா இருக்கும், அந்த மாதிரி வெண்குஷ்டம் பார்த்தது இல்லைங்களா? நீங்க வெண்குஷ்டம் பார்த்துருக்கிறீங்களா? நார்மலா ஸ்கின் கலர்ல டக்குன்னு ஒரு இடத்துல ஒயிட் பேட்சா வருமே, அப்படியே வயசாவோ அது முழு உடம்ப வெள்ளையாயிடும், பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி இந்த கேசி எலிசாவனோட சமூகத்தை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே உடம்பு முழுக்க உறைந்த மழையிலும் அந்த பனியை விட என்ன ஆயிட்டாராம்? வெள்ளையாயிட்டாரு. அந்த வார்த்தை எலிசா சொல்லி முடிச்ச உடனே இவர் உடம்புல குஷ்டரோகம் வந்துச்சான். சரி, பழைய ஏற்பாடுலனா வெறும் குஷ்டரோகம் தான் வந்துச்சு. இது அப்படியே புது ஏற்பாடு ஒரு சம்பவத்துக்கிட்ட நம்ம ரிலேட் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். சபை ஆரம்பிச்சிருச்சு. ஏசப்பா வந்தாரு. ஏசப்பா 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு அவர் நமக்காக மரிச்சாரு. மரிச்சதுக்கு அப்புறமா மரிச்சதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா 40 நாள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாரு? நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டர் அனுப்புறேன், தியேட்டர்ல வாழணும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறமா தியேட்டர்ல வாழணும் வந்தார். அவர் வந்த உடனே சர்ச் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சு. சபையின் காலம் ஆரம்பிச்சிச்சு. இந்த சபையின் காலம் அப்படின்ற வரைக்கும், அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எருசலேமுக்கு போவாங்க, அங்கங்க இருக்கிற ஜெப குடுகைகளுக்கு போவாங்க. ஆனா சபை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீட்டுங்களுக்குள்ள சபை வந்துச்சு, இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு. சோ அந்த சபையில என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? எல்லா ஜனங்களும் அவங்கவுங்க அவங்களுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு கூடி இருந்து ஜெபம் பண்ணாங்க. அங்க ஆண்ட்ரியா மாதிரி ஒரு பொண்ணு,
அவங்களும் அவங்க கணவர், அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, சொத்தை எல்லாம் வித்துட்டு வந்து பேதுரு கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி, ஐயா இதெல்லாம் எங்க சொத்து, இதை நாங்க வித்துட்டோம், நாங்க இதுக்கு மேல சபையிலே இருக்க போறோம், எங்களுக்கு சொத்து எதுவும் வேணாம், நாங்க என்ன பண்ண போறோம், சபையிலே இருக்க போறோம், இதை வச்சு ஏழைகளை வந்து விசாரிங்க, ஊழியத்தை நடத்துங்கன்னு கொடுக்குறாங்க. பேதுரு என்ன பண்றாரு, அந்த காணிக்கையை ஆசீர்வதிச்சு ஏத்துக்கிறாரு. இதை 2 பேர் அந்த ஓரத்துல இருந்து பார்த்துன்னுக்குறாங்க, ஆதாம் அண்ணாவும் அவங்க மனைவியும். இவங்களுக்கு என்ன என்னன்னா, நாங்களும் ஃபேமஸ் ஆகணும். இப்ப முதல்ல காணிக்கை கொடுத்தவங்கள எல்லாரும் பாராட்டினாங்க பாருங்க, அந்த பாராட்டுக்கள் எங்களுக்கும் வரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, 2 பேரும் வித்துட்டு, நிலத்தை வித்துட்டு முழுசா எடுத்துன்னு வந்து கொடுக்காம அவங்களுக்குன்னு சேஃப்டிக்குன்னு கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சுக்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு அனனியா சப்பீரா அந்த அந்த கதையில வந்துட்டு, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வித்துட்டேன், நாங்க காணிக்க அப்படின்ட்டு குத்தாரு. பேதுரு வந்து, இவளுக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இல்லையா கொஞ்சம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிற சொல்லியிருக்கணும் இல்ல. மறுபடியும் இங்க கேசி சொன்ன அதே பொய்ய அங்க அவங்க சொல்றாங்க, இவளுக்கு தான் வித்தோன்னு. ஆண்டவர் சமூகத்திலே நீ போய் சொல்றியா, ஆண்டவர் உன்னை அடிக்குவாருன்னு சொன்ன உடனே ஸ்பாட்லயே செத்துட்டாங்க. இவருக்கு நான் குஷ்டரோகன்றியா, ஒரு ஸ்பாட்லயே செத்துட்டாரு. சரி அவர் வண்டிதான் செத்தாருன்ட்டு அவரை கூட்டின்னு போய் பொச்சிட்டு கை கவின்னு உள்ள வராங்க, கை கவின்னு இப்படி தொச்சின்னு உள்ள வராங்க. அவங்க ஒய்ஃப் வராங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு திருப்பி பேதுரு கேக்குறாரு, என்னம்மா பண்ணீங்க, சொத்தெல்லாம் வித்துட்டீங்களாமேன்னு. ஆமாயா எல்லாத்தையும் வித்துட்டு சர்ச்சுக்கு குத்துட்டோம். எல்லாத்தையுமே குத்துட்டீங்க? ஆமாயான்றாங்க பாரு. உங்க ஹஸ்பண்ட போலவே நீயும் போய் சொன்ன பாரு, அதனால நீயும் செத்துருவேன்ட்டு அவங்களும் ஸ்பாட்லயே செத்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொத்தையெல்லாம் வித்து காணிக்க குத்துறதுக்காக செத்தாங்க. இதெல்லாம் சொன்னா காணிக்க போடுவோமா நம்ம? ஆக்சுவலா அதுக்காக செத்தாங்க அவங்க, ஆண்டவர் சமூகத்துல போய் சொன்னதுக்காக செத்தாங்க. சரி, அதுக்கும் இன்னைக்கு இந்த வசனத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? பணத்தை எதிர்பார்த்து வரவங்களோட நிலைமை என்ன ஆச்சு, நம்ம 2 எக்ஸாம்பிள் உங்க எதிரில் வச்சிருக்கிறேன். கேசியும் சரி, புதிய ஏற்பாடு அனனியா சப்ரியானோட வாழ்க்கையில நம்ம பாக்குறது கூட, பணத்தை எதிர்பார்த்து வந்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். பணத்தை எதிர்பார்க்காம ஒரு புறஜாதி ஆளா இருந்தாலும் சுகத்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். சுகம் கிடைச்சிச்சு. பணத்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு வியாதியும் மரணமும் தான் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்னத்தை எதிர்பார்த்து ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? வாட் டு வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி லார்ட்? ஆண்டவர்கிட்ட எதை எதிர்பார்த்து நம்ம அவரோட சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? உண்மையாவே அவரை பார்க்கணும்னு வந்திருக்கிறோமா, இல்ல அவர்கிட்ட வந்தா காசு கிடைக்கும்னு வந்திருக்கிறோமா, அவர்கிட்ட வந்தா எனக்கு இதை தருவாருன்னு வந்திருக்கிறோமா? அவரை பார்க்கணும்ன்ற வர ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. இது என் கடமைக்காக நான் சர்ச்சுக்கு வரேன்னு இல்லாம, எனக்கு அவர் சமூகத்துல இருக்கிறது பிடிக்கும்னு நினைச்சு வரோம் பாருங்க, அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா கடமைக்காக பாஸ்டர் அப்பதான் வந்து நம்மள அட்டெண்டன்ஸ் போடுவாருன்றதுக்காக நம்ம வரோம் பாருங்க, போகும்போது சாபத்தோடு தான் போவோம். ஆண்டவர் கூட இருக்கணும்ன்ற எண்ணத்தோட வரோம் பாருங்க, போகும்போது ஆசீர்வாதத்தோட போவோம். அதுவும் எந்த அளவுக்குன்னா, நம்ம எதிர்பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தோட போவோம். ரொம்ப பெரிய பிரச்சனை, என் சக்திக்குள்ள அந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியல, என்னால அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்ற ஒரு நிலைமையில நீங்க வருவீங்க பாருங்க, எதிர்பார்க்காத ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனுக்கு ஆண்டவர் அனுப்பிடுவாரு. மலை போன்ற பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சும்மா அப்படின்றதுக்குள்ள அது சால்வ் பண்ணி வெளியே அனுப்பிடுவார் ஆண்டவர். அது வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், எதெல்லாம் இருக்கலாம். பிரச்சனை மலை போல இருந்தா கூட அதை சால்வ் பண்றவர் அதோட பெரியவர், ரொம்ப ஈஸியா சொல்யூஷன் கொடுத்து அனுப்பிடுவார். ஆனா அந்த பிரச்சனைய வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கின்னு, நான் வந்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும் கிடியன்னு சொல்லிட்டான், அதனால நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு வந்தீங்கன்னா, மலை போற இருக்கிறது வந்து இன்னும் பெருசா தான் ஆயிடும், உங்களுக்கு கடல் போல ஆயிடும். சர்ச்சுக்கு வந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற ஒரு இதுல வந்தீங்கன்னா என்ன ஆயிடான்றியா, இன்னும் பெருசா போயிடும். அப்போ இது எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது இந்த கேசிக்கிட்டே நான் கத்துக்கிறோம், ஆண்டவரோட சமூகத்துல போய் சொல்லக்கூடாது. அனனியா சப்ரியா கிட்ட நான் கத்துக்கிறோம், ஆண்டவரோட சமூகத்துல போய் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பணத்தையோ இல்ல வேற எதை விஷயம் எதையும் எதிர்பார்த்து அவரோட சமூகத்துக்கு வரக்கூடாது. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத அவருக்காக நம்ம வரோம்னு வைங்களேன், பெரிய ஆசீர்வாதத்தோட ஆண்டவர் அனுப்ப நம்மளுக்கு வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதத்தை வராங்க. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாக எங்கள் நல்ல தெய்வமே,